அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே என்ன சொன்னான்னா, அந்த வீட்டுக்கு தலைவாசல் வைப்பது எப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, சார் வீடு எந்த பக்கம் தலைவாசல் வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஜோதிடத்தில் என்ன மோதிரம் போடுறது, எது தலைவாசல் வைக்கிறது இப்படிங்கிற ஒரு நார்மலாக இருக்கும். பொண்ணு சார் இந்த பொண்ணு எந்த திசையிலேருந்து வரும்பாங்க. நான் கேட்பேன், பொண்ணு எந்த திசை, பொண்ணு வேணுமா திசை வேணுமா அப்படிங்கிறது கேட்பேன். அப்போ என்ன சொன்னான்னா, இது உண்மையாக தலைவாசல் வைப்பதில் எப்படி தலைவாசல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் என்ன சொன்னான்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க, உங்கள் ராசி என்னவோ அந்த ராசிக்கு தலைவாசலை சொல்லிடுவோம். இப்போ ஒருத்தன் சிம்ம ராசியில் போய் பிறந்திருக்கான்னா கிழக்க பார்த்து வச்சிரியா தலைவாசல் அப்படின்றோம். மேச ராசியில் போய் பிறந்தாச்சுன்னா கிழக்க வச்சு தலை வச்சிரு அப்படின்னு. தனுசு ராசியில் போய் பிறந்தாச்சுன்னா கிழக்க வைத்து வாசல் வை அப்படின்னு. இது எந்த விதத்தில் உண்மை? இது உண்மையா அல்லது என்ன உண்மை இல்லையா? இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு அடுத்த ஒரு சூழ்நிலை வரும்போது இதில் ஒரு ஆராய்ச்சி எப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், மேசம் சிம்மம் தனுசு கிழக்கு, மேசம் சிம்மம் தனுசு கிழக்கு திசை. இதுக்கு ஜோதிட கட்டத்துக்கு சொல்கிறேன். ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு திசை, மிதுனம் துலாம் கும்பம் மேற்கு திசை, கடகம் விருச்சிகம் மீனம் வடக்கு திசை. இதான் திசைகளுடைய உண்மையான நிலை. அப்போ எல்லோரும் இதை என்ன சொன்னால், நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நல்லா முதல்ல திசையை தெரிஞ்சுக்கிடணும். அப்போ திசையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம்னு கேட்டால் என்ன சொன்னான்னா, என்ன லக்கணம்னு சொல்கிறீங்களா, அதுக்குண்டான திசை உங்களுக்கு என்னென்னு படக்குன்னு ஞாபகம் வரும். அந்த திசையை பார்த்து உட்காந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கிழக்கு பார்த்து உட்காருங்க, சூப்பராக இருப்பீங்க. சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தீங்கன்னா தெற்க பார்த்து கிழக்கு பார்த்து உட்காருங்க. தனுசு லக்கணத்தில் கிழக்கு பார்த்து உட்காருங்க. அப்போ இந்த ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவங்க தெற்க பார்த்து உட்கார்ந்து பாருங்கள். தெற்கு உங்களுடைய திசை, அதான் உங்கள் லக்கணம். அப்போ அந்த லக்கணம் என்ன சொல்கிறான்னா, தெற்கு தான் அதோடைய திசை. இதை யார் என்ன சொன்னால், இதுக்கு மொத்தமாக என்ன செஞ்சிட்டான்னா, காலபுருஷ தத்துவத்தின் கிழக்கு, எல்லாத்துக்கும் கிழக்கு இல்லைன்னா வடக்கு. வீட்டு வாசலுக்கும் கிழக்குன்ட்டான் வடக்குன்ட்டான். ஒட்டு மொத்தத்துக்கு எதுக்கடா குழப்பிக்கிட்டு கிடக்கிறது? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திற்குண்டான ராசி தான் உங்களுடைய தலைவாசல் வைக்கணும். உங்களுடைய ராசிக்கு 4 குடையவன், லக்கணத்திற்கு 4 குடையவன். இதில் 2ல் உங்களுக்கு எது செட் ஆகும்? லக்கண ராசி தானே முக்கியம். அப்போ லக்கணத்திற்கு 4 குடையவன் என்ன திசை, ராசிக்கு 4 குடையவன் என்ன திசை, இதில் எது அமைதோ அதில் வாசல் வைங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, இப்படி வச்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ அடுத்த சந்ததிகள் என்ன செய்யணும், அந்த அடுத்த சந்ததிகள் நமக்கு தோதா தான் ஏன் பிறக்கும். இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்னா என்ன சொன்னான்னா, என்னுடைய வீட்டில் பிறந்திருக்கிற அந்த வாரிசு என்ன சொன்னான்னா, நான் கட்டியிருக்கிற வீட்டு திசைக்கு தக்கன தானே பிறப்பு வரும். நான் என்ன வீடு கட்டியிருக்கிறேனோ அந்த வீட்டு திசைக்கு தக்கன தான் அந்த குழந்தை அந்த வீட்டில் பிறக்கும். சும்மா காலாபுலன்னு பிறக்காது. இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. மனைவியும் நமக்கு சம்பந்தப்பட்டவள் தான் வருவாள். எவ சோறு வைக்கணுமோ அவள் தான் சோறு வைக்கிறதுக்கு வருவாள். எவ உணர்வுகளை தூண்டி விடணுமா அவள் தான் வருவா. இது பிரபஞ்சத்தோடைய ரகசியம். இதை யாரும் நீங்கள் மாற்றவே முடியாது. எங்கே போனாலும் உங்களுடைய பேரம்பேத்தி கூட என்ன சொன்ன உங்கள் சேட்டையை பண்ணும்.
உறுதியாக பண்ணணும். நம்மளுடைய பிடிவாதத்தை இது எப்படி எங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்ஏ அங்கே உள்ளே போய் நுழைஞ்சிரும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னால் நுழைஞ்சிரும், உங்களால் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் எந்த வாசல் கட்டினாலும் எந்த வாசல் வச்சாலும் நீங்கள் ஒன்று அது மனைவிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை மூத்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை இளைய குழந்தைக்கு சம்மந்தப்பட்டதாக கண்டிப்பாக இருக்கும். விவரம் தெரியாமல் யாரும் வந்துலாம் வாங்கலாம் முடியாது. அப்போ விவரம் தெரியாமல் எப்படி இது பண்ண முடியும்? அப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லலாம்னா ஒரு ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணத்திற்கு ரிஷபலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை வசிக்கின்ற வீடு என்ன சொன்னான்னு தலைவாசல் என்ன சொன்னான்னு கிழக்கு. அப்போ ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் என்பது என்னது? கிழக்கு. அது அந்த வீட்டில் தான் நீண்ட நெடிய நாளாக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த குழந்தை இருக்காது. மாற்றமெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய பரிபந்தங்கள் எந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம பஞ்சபூதம் இல்லை, கடவுள் இல்லை, யாரும் இல்லை, உலகத்தில் நம்ம தான் தனியாக பிறந்திருக்கோம் அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா இருக்கின்ற அத்தனை நபர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை ஏமாற்றினார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளவில்லை. அவர்கள் பயங்கரமான பக்திமான்களாக அவர்களுடைய வீட்டுக்குள் இருக்கிற பூஜை ரூமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன சொன்னான்னா நாத்திகம் பேசிகிட்டு இருக்கிற வீட்டில் பயங்கரமான பூஜை ரூம் இருக்கு ஐயா. அவன் பேச்சை கேட்டு என்ன சொன்னான்னா நீ சாமி இல்லைன்ட்டு போனது தப்பு. வீட்டிலலாம் சாமி விட்டுட்ருக்காங்க, வெளியே உங்களை ஏமாத்துறதுக்காக. அதெல்லாம் உன்னுடைய பிள்ளையாரெல்லாம் கல் அப்படிங்க, முருகர் கல்லுன்ட்டான். அவன் நம்ம ஏமாந்தது நம்மளுடைய தவறு. அதனால் தலைவாசல், வீட்டின் தலைவாசல் லக்கணத்திற்கு நாளுக்குடையவனும் ராசிக்கு நாளுக்குடையவன் என்ன திசையோ அந்த திசையில் தலைவாசல் வையுங்க. வச்சு கட்டி வச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கே கட்டி வச்சிங்கன்னா உங்கள் பையன் அதை அனுபவிக்கிற மாதிரி பிறப்பான். உங்கள் பேரம்பேத்தியை அதை அனுபவிக்கிறது மாதிரி பிறக்கும். தலைமுறைகள் அந்த வீட்டை கட்டி காத்து கொண்டே இருக்கும். ஒன்றும் கிடையாது. என்னுடைய லக்கணத்திற்கு என்னுடைய பூர்வீக வீடு, என்ன சொல்லலாம்னா என்னுடைய லக்கணத்திற்கு அல்லது லக்கணத்துக்கு நாளுக்குடையவனுக்கு மேற்கு வாசல் அல்லது தெற்கு வாசலாக இருக்கணும். என்னுடைய லக்கணத்திற்கு தெற்கு வாசலாக தான் இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க, சந்ததிகள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, தாத்தம் கிடையாது, கூட்டம் கிடையாது, யாருமே கிடையாது, கூட பிறந்த யாருமே கிடையாது. ஆனால் அந்த வீடு என் கையை விட்டு போகவே மாட்டேங்குது. காரணம் என்ன சொல்கிறானா, நான் இருக்கின்ற வரை, என்னுடைய லக்கணம் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த வீடுக்கு என்ன சொன்னானே விளக்கு பொருத்துறதுக்கு 3000 ரூபா நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா யாரையும் என்னுடைய வீட்டில் வாடகைக்கு யாரையுமே வைக்க மாட்டேன். ஏன்னா மூதாதையர்கள் வாழ்ந்த வீடு. அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டில் போய் என்ன சொன்ன குப்பை தட்டி கழுத பையில் என்ன சொன்ன ஒரு 5000 ரூபா வாடகைக்கு போகும். அந்த ஊரில் நான் பிறந்த ஊரில் அது 5000 ரூபா வாடகைக்கு போகும். ஆனால் நான் அதை வாடகைக்கு விடுறதுக்கு விருப்பமே இல்லை. என்ன காரணம், அந்த 5000 ரூபா வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விளக்கு பொறுத்தவருக்கு மாதம் 3000 ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு சொந்தக்கார பொண்ணை போட்டிருக்கும். நல்லாயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த உயிர் இருக்கின்ற வரை அந்த வீடு என்ன சொல்ல யாரும் கை வைக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்போ லக்கணம் அதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். நான் இருக்கிற ஊர் என் பூர்வீகத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். அதை தள்ளி இருந்தாலும் அந்த 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 எனர்ஜி என்ன செய்யுதுன்னா, அந்த வீடு என்ன சொன்னான்னா இன்றும் நல்லா புதிதாக கட்டப்பட்டு நல்லா நீட்டாக டெய்லி தூத்து விளக்கு போட்டு நீட் பண்ணி எல்லா வித அந்த ஆகுதிகளும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன சார். இப்போ உடனே போனவங்க கூட என்ன சார் நைட்டு போய் நல்லா நீட்டாக தம்பலாம். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். எப்படின்னா, இங்கே உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் அங்கே உயிரோட்டம் இருக்கும். இந்த உயிர் விழுந்த பிறகு அதை என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாது. இதுதான் காலச்சக்கரத்தோடைய உண்மையான நிலைமை. அதனால் எல்லாருமே
கரெக்டாக ஜோதிடம் என்பது என்ன சொன்னால் ஒரு பெரிய பயங்கரமான பொக்கிஷம். அதை பிடிக்க தெரியணும். பிடிச்சிங்கன்னா என்ன சொன்னா அப்படியே ரசகுழம்பு பாயாசம் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு சாப்பிட 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 திகட்டாத ஒரு அமிர்தம் மாதிரி இருந்த ஜோதிடம். அப்போ லக்கணத்திற்கு 4 கூடையவன், ராசிக்கு 4 கூடையவன் உங்களுக்கு என்றைக்குமே வந்தால் 2வது லக்கணம் எடுத்துக்கிடுங்க, ராசியோடைய திசையை எடுத்துக்கிடுங்க, லக்கணத்துக்கு 4 கூடையவன் திசையை எடுத்துக்கணுங்க, ராசிக்கு 4 கூடையவன் திசையை எடுத்துக்கணுங்க. அப்போ 4 திசை நமக்கு சார்ந்து வருகிறதா? இதில் எது நமக்கு நம்ம வீடு கட்டும்போது அதற்குண்டான தெருக்களுடைய அமைப்பை வச்சு தான் நம்ம வாசல் வைக்க முடியும். அப்பயே புரிஞ்சிடும் எது நமக்கு வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கண்டிப்பாக வீடு கட்டுங்க. எல்லோரும் நல்லா வீடு கட்டி வாழ்வாங்க வாழணும் தான் எல்லாருடைய ஆசை. அதனால் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக லக்கணம் லக்கணத்துக்கு 4 கூடையவன், சந்திரன் சந்திரனுக்கு 4 கூடையவன், இந்த திசைகள் பார்த்து வீடு கட்டுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் தேடணும். சில பேர் என்ன சொன்னாங்க, சார் இந்த திசைன்னு கிழக்கு திசைன்னு சொல்லி ஜோசியர் சொல்லி தொலைச்சிட்டார். நாங்கள் போய் தேடணும் கிழக்க பார்த்த வாசலே அமைய மாட்டேங்க சார் அப்படிமா. அப்போ ஒரு திசை மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரத்தில் லக்கணம் என்பது ஒரு திசை, லக்கணத்துக்கு 4 கூடையவன் ஒரு திசை. இந்த 2 திசையில் பார்க்கலாம். சந்திரன் என்பது ஒரு திசை, சந்திரனுக்கு 4 கூடையவன் என்றாங்க. 4 திசைகளில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க என்று கூறி, இதுதான் வீட்டிற்கு தலைவாசல் வைக்கின்ற விதிமுறை. இதை நீங்கள் யாரும் மாற்றவே முடியாது. இப்படி தான் உங்களுக்கு வீடு அமையும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.